Welcome to Logitube. I am Prem Kumar. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா விர்ச்சுவல் மிஷின். விர்ச்சுவல் மிஷின்ன்றது பெரிய இது ஒண்ணும் இல்ல. விர்ச்சுவல் மிஷின்றது நம்ம சிஸ்டம்க்குள்ளேயே n நம்பர் ஆஃப் சிஸ்டம்ஸ் வந்து உருவாக்குறதா வந்து விர்ச்சுவல் மிஷின். இப்போ ஒரு சிஸ்டம்க்குள்ள 4-5 ஆப்பரேட்டிங் சிஸ்டம்ஸை போட்டு நம்ம ஒரு அப்ளிகேஷன் மாதிரியே வந்து அந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டமே ரன் பண்ண முடியும். அதுதான் விர்ச்சுவல் மிஷின். ஸோ இந்த விர்ச்சுவல் மிஷினுக்கு நமக்கு மெயினாக தேவையானது நமக்கு என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ண போகிறோமோ அதோட ISO ஃபைல் ஆர் CD. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் மிஷின் ரன் பண்ணுறதுக்கு நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. நம்ம யூஸ் பண்ண போகிற இது வந்து பார்த்தீங்கன்னா VMware விர்ச்சுவல் பாக்ஸ்ன்னு இருக்குது. நிறைய விர்ச்சுவலாக ரன் பண்ணுற இது இருந்தாலும் நம்ம விர்ச்சுவல் மிஷின் யூஸ் பண்ணுவோம், VMware யூஸ் பண்ணுறோம். இந்த VMware எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இதோடைய லிங்க் நிறையா வெப்சைட்ஸில் இருக்குது. கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தாலும் தெரியும். நம்மளோட பிளாகில் கூடிய சீக்கிரம் பப்ளிஷ் ஆகும். நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. அக்ரி. எப்பயுமே ஃபர்ஸ்ட் ஒரு இது பண்ணும்போது டிப்பிக்கல் கொடுக்கணும். ஏன்னா ஏற்கனவே ஃபுல் செட் ஆஃப் அப்ளிகேஷன் அப்போ தான் இதுவாகும். இதில் நமக்கு வேணும்னா பார்த்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் C டிரைவ்லேயே இருக்கட்டும். ஏதாவது அப்டேட்ஸ் வந்துச்சுன்னா, நியூ வெர்ஷனாக ஏதாவது அப்டேட்ஸ் வந்துச்சுன்னா எனக்கு விசிபிள் வேணும் அப்படின்னு கேட்குது. பட் நமக்கு இது வேண்டாம். ஹெல்ப்பும் வேண்டாம். ஹெல்ப் வந்து என்ன பண்ணோன்னா நமக்கு வந்து இந்த இதில் வந்து இந்த இது பண்ணும், அந்த மாதிரி வந்து நமக்கு ஒரு கைடன்ஸ் மாதிரி இருக்கும். வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் டெஸ்க்டாப்லேயும் ஸ்டார்ட் மெனுலேயும் எனக்கு ஒரு ஐகான் க்ரியேட் ஆகணும்னு சொல்லியிருக்கேன். இந்த டூல்ஸ் எல்லாமே இன்ஸ்டால் ஆகி முடிச்சதும் ஃபைனலாக ஃபினிஷ்னு கேட்கும். ஃபினிஷ் கொடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் விர்ச்சுவல் மிஷினோட இது வந்துடும். ஓகே, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு அடுத்த வர வீடியோஸில் எப்படி விர்ச்சுவல் மிஷினில் ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். Thank you.